ஹாய். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட் கோர்ஸு. க்ரோத் இன்வெஸ்டிங்னா என்ன, க்ரோத் இன்வெஸ்டிங்கை எப்படி நம்ம பண்ணுறது, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து தியரிட்டிக்கலாகவும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி நம்ம பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இன்வெஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போது க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஹை க்ரோத் உள்ள கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து நம்ம இன்வெஸ்டிங் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து க்ரோத் இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். அதாவது வந்து க்ரோவிங் கம்பெனிஸ், நாட் அ பிக் கம்பெனிஸ். அதாவது வந்து பெரிய கம்பெனி இருக்கணும், இல்லை நல்ல ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக இருக்கணும், அதிகமான கேஷ் வச்சுருக்கிற கம்பெனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்காம க்ரோ ஆகிட்டே இருக்கிற கம்பெனிஸ், அதாவது வந்து வேகமாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிற கம்பெனிஸு, அது வந்து ஒரு மார்க்கெட் லீடராக அடுத்து வந்து ஒரு பெரிய லெவல் மார்க்கெட் லீடராக வரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற அந்த க்ரோத் இருக்கிற கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து க்ரோத் இன்வெஸ்டிங். சரி, இதை தானே எல்லாருமே பண்ணுறாங்க, நீங்கள் என்ன வந்து க்ரோத் இன்வெஸ்டிங் தனியாக ஒரு பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதாவது அதிகமாக வளர்ச்சி அடைகிற கம்பெனிஸை வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறதில்ல. அதாவது அவங்களுடைய மெத்தடாலஜி வந்து கேஷ் வந்து அந்த கம்பெனிஸில் எவ்வளோ இருக்குது, அந்த கேஷுடைய வேல்யூவேஷன் என்ன, ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி, இது க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி, வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வேறு. ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடாலஜியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து அதை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தான் இதுக்கு இந்த மாதிரியான க்ரோத் இன்வெஸ்டிங்க்கு நம்ம இன்னொரு பேர் வைக்கிறோம். அதனால தான் அது க்ரோத் இன்வெஸ்டிங் வச்சுருக்கோம். ஸோ ஹை பொட்டன்ஷியல் டு பிகம் அ மார்க்கெட் லீடர்ஸ் இன் த ஃபியூச்சர், அதுதான் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கும் இவங்களுடைய சர்வீசஸுக்கும் ஃப்யூச்சரில் ஹை டிமாண்ட் இருக்கும். இன்றைக்கும் வந்து அதிகமான டிமாண்டு, அதிகமான சேல்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து நிறைய பேர் கன்சியூம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் தேவைப்படும், இல்லை இவங்க சர்வீசஸ் வந்து நல்லாயிருக்கும், கஸ்டமர் சர்வீசஸ் அதிகமாக தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஹை டிமாண்ட் அண்ட் ஹை டிமாண்டில் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் க்ரோத் இன்வெஸ்டிங் தான் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ அந்த கம்பெனிஸ் வந்து பெரிய கம்பெனியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, சரிங்களா. க்ரோத் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனிஸாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவோம். காரணம் என்னென்னா, இப்போ ரிலையன்ஸ் எடுத்துக்கங்க, ஐடிசி எடுத்துக்கங்க, அவங்க தான் மார்க்கெட் லீடர். அவங்க இருக்கிற செக்மெண்ட்டில் அவங்க தான் மார்க்கெட் லீடர். ஒட்டுமொத்த பாப்புலேஷனுக்குமே அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் அவங்ககிட்ட தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்களால பொருள் சேல் பண்ண முடியுமா, இதுக்கு மேலே க்ரோ ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஆக முடியாது. ஸோ அதனால தான் வந்து ஹரிசாண்டலாக போகாமல் வெர்டிக்கலாக அவங்க வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அதாவது வந்து இப்போ ஐடிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிறைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவங்க ப்ராடக்ட் இருக்குது, எல்லா கடையிலையும் அவங்க ப்ராடக்ட் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக அவங்க மார்க்கெட் லீடர் அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே அவங்களால சேல் பண்ண முடியாது. ஏன்னா இருக்கிற பாப்புலேஷனுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதை எல்லாமே அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அதாவது புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்கு, புதுசாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அடுத்து புதுசாக வந்து ஒரு கம்பெனிஸ் உருவாக்குவாங்க. ஸோ வேறு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைவாங்க. இந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் க்ரோத் ஆக முடியும், சரிங்களா. இப்போ ஒரே ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஒரு சின்ன கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை தயாரிச்சிருக்காங்க, ஒரு 1000 கஸ்டமர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியுடைய பொட்டன்ஷியல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட் எடுத்துக்கங்க, பர்சனல் கேர் ப்ராடக்ட் எடுத்துக்கங்க, சோப்பு சீப்பு இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்சனலாக 140 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த பர்சனல் ப்ராடக்ட்டு வந்து யூஸ் பண்ணுற ஆட்கள் தான். அதாவது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரியான ரெகுலர் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க தான். அப்போ 140 கோடி மக்களுக்கும் டெய்லியும் தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டை நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபான்னு விற்றா அப்போது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ சேல்ஸ் ஆகும், எத்தனை மாதத்துக்கு சேல்ஸ் ஆகும், எத்தனை 1000 கோடி வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படிங்கும்போது அந்த செக்மெண்ட்டில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த செக்மெண்ட்டில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே செக்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படும். அப்போ அவங்க வளர்கிறதுக்கு இன்னும் நிறைய ரூம் இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது, சரிங்களா. அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது
பெரிய கம்பெனிஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு நம்ம டிசைட் பண்ண மாட்டோம். மார்க்கெட் ஷேர், அதாவது வந்து இந்த பொருளுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் வந்து எவ்வளோ இருக்காங்க, இந்த பொருள் தேவைப்படுற கஸ்டமர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர்த்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ஷேரு. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா வந்து நம்ம growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் வந்து பொட்டன்ஷியல் மல்டி பேக்கர் கம்பெனிஸ் இருக்குது. அதாவது வந்து மல்டி பேக்கர் அப்படின்னா நீங்கள் 100 ரூபா இன்னைக்கு இருக்கிற ஷேர் ப்ரைஸ் வந்து அடுத்து 2000 ரூபாய்க்கு போயிடும். ஸோ ஒரு 5-6 வருஷத்துலேயே 2000 ரூபாய்க்கு போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. 100 ரூபா இருக்கிற ஒரு ஷேர் ப்ரைஸு ஒரு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 100 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து 2000 ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிருது. அப்போது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை மடங்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 10 மடங்கு 20 மடங்கு 20 மடங்கு உங்களுக்கு வந்து growth கிடைக்குது. அதாவது கிட்டத்தட்ட 2000% வந்து நமக்கு growth ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து growth இன்வெஸ்டிங்கில் தான் இருக்குது, வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற கம்பெனிஸை நம்ம கண்டுபிடிக்கிறது மல்டி பேக்கர் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பொட்டன்ஷியல் கம்பெனிஸ் வந்து growth இன்வெஸ்டிங்கில் தான் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து growth இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் growth இன்வெஸ்டிங்குள்ளே வராது, எதெல்லாம் growth இன்வெஸ்டிங் கிடையாது அப்படின்னா, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு லோ ஃபியூச்சர் growth இருக்கிறது. அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ரிலையன்ஸ் அண்ட் ஐடிசி இந்த மாதிரியான கம்பெனிஸ். அதாவது ஐடிசி வந்து வேறு பிஸ்னஸ் அண்ட் வேறு ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க வந்து டெவலப் பண்ணால் தான் அடுத்தடுத்து அந்த கம்பெனிஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ சேம் ப்ராடக்ட்லேயே பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை ஒரு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் லோ க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயில் செக்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு ஆயில் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அதை வந்து நம்ம இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் ஒரு நாட்டோட நம்ம டிபெண்டன்ஸ் ஆகி இருக்கோம். இந்த மாதிரி தான் எல்லா நாடும் திங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பொல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், என்விரான்மெண்டல் இஷ்யூஸு, இந்த மாதிரி கம்பெனிஸும் என்னது நமக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் லோ க்ரோத் இருக்கிற கம்பெனிஸ் தான். ஸோ இவங்க பொட்டன்ஷியலி வந்து லோ க்ரோத் அப்படிங்கிற கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி பெரிய கம்பெனிஸாக இருப்பாங்க. அவங்க வந்து இன்றைக்கி வந்து பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் வந்து டிக்ளைன் ஆவாங்களே தவிர அதிகமாக மாட்டாங்க அப்படிங்கிற கம்பெனிஸ் அதெல்லாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அதாவது பேட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே வந்து growth இன்வெஸ்டிங்க்கு வந்து ரிஸ்க்கான கம்பெனிஸ் தான். அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேதாந்தா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் நடத்தி அந்த கம்பெனியவே க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ காரணம் என்னென்னா என்விரான்மெண்டல் இம்பேக்ட். ஸோ இந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ஒரு பேட் சைன் இருக்கிற கம்பெனிஸ், என்விரான்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேமேஜ் பண்ணுற கம்பெனிஸ் எப்பவுமே வந்து ஃப்யூச்சரில் வந்து சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். ஏன்னா காரணம் என்னென்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆல்கஹால் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். நிறைய கம்பெனிஸ் வந்து பொலிட்டிக்கலி வந்து ஒரு பிஸ்னஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து அரசியலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஒரு மாஸ் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி, அதாவது மக்கள் தான் வந்து சொல்கிறது தான் வந்து சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு சொசைட்டிக்கு இம்பேக்ட் வந்து பயங்கரமாக கொடுக்கக்கூடிய, மோசமான இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகாது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கு. அதே மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் சைனாவில் வந்து கெமிக்கல் செக்டார் வந்து டாப் லெவல் வேர்ல்டுக்கே சப்ளை பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஆனால் சைனா வந்து பொலிட்டிக்கலாக நிறைய கண்ட்ரிஸோட ஒரு ஃபைட்டிங் மோடில் இருக்கிறதுனால நிறைய மெயினாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான யூஎஸ் யூகே கூட எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுடைய கெமிக்கல் செக்டார் எக்ஸ்போர்ட் வந்து பாதிப்பாகும். ஸோ இப்போ நம்மளுடைய கண்ட்ரிலேயும் கூட இந்த மாதிரியான நிறைய செக்டர்ஸ் இருக்குது, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு செக்டர்ஸ் இருக்குது. ஆனால் இது ஜியோ பாலிட்டிக்ஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ஜியோ பாலிட்டிக்கோட ரொம்ப மெர்ஜாக இருக்கிற கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிஸ்க் இண்டஸ்ட்ரீஸ் தான். இப்போ அதனால தான் நமக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரோத்து வந்து வந்திருக்கு இந்த பர்டிகுலர் ஒரு 3 இயர்ஸ் பீரியடில். காரணம் என்னென்னா சைனாவில் இருக்கிற கெமிக்கல் செக்டார் வந்து ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கினதுனால.
ஈவன் நான் கூட வந்து ரொம்ப ஒரு அரௌண்ட் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். டாடா கெமிக்கல்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து கம்பெனி போக போதும் அனலைசர்ஸ் கூட நம்ம போட்டிருந்தோம். காரணம் என்னென்னா அதோடைய சைனாவில் நடந்த ஒரு பிரச்சனை. அந்த கெமிக்கல் செக்டருடைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து அது அவங்க பிரச்சனையானதுனால நம்ம இங்கேயே தயாரிக்கிற கம்பெனிஸ் ஃபுல்லாக வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபீச்சர்ஸ் கிடையாது, அது நம்ம சொன்னது தான். ரெண்டாவது, மக்களுடைய ட்ரெண்டு இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி டெக்னாலஜியை வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப வந்து பாஸ்ட்டில் இருக்கிற டெக்னாலஜிஸ், ரொம்ப வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஒரு க்ரோத் இன்வெஸ்டிங்க்கு வந்து நல்ல கம்பெனிஸ் கிடையாது. எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனிஸ் வந்து மார்க்கெட்டில் காணாமல் போயிடுச்சு. நம்ம ஒரு 10 வருஷம் என்விரான்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து நிறைய அதுக்கு முன்னாடி பயங்கரமாக பெரிய கம்பெனியாக இருந்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு. எக்ஸாம்பிள் நோக்கியாங்கிறது ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து டெவலப் ஆகலை. ரெண்டாவது, இப்போது இன்ஃபர்மேஷன் இப்போ ஜியோ வர்றதுக்கு முன்னாடியே டெலிகாம் கம்பெனிஸ் இருந்தது. ஆனால் ஜியோ வந்து வந்ததுக்கப்புறம் டெவலப் ஆனது வந்து ரொம்ப ஹை. இப்போ அவங்க மார்க்கெட் லீடராக இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ப்ரீவியஸாக இருந்த கம்பெனிஸ் டெக்னாலஜியில் அடுத்தடுத்து ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு வரலை. ஸோ அதுதான் வந்து பெரிய பிரச்சனை. ஸோ அவுட் ஆஃப் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸ் எப்பவுமே வந்து அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ப்ராப்ளம் இருக்கிற கம்பெனிஸ் தான். அதே மாதிரி கன்சியூமருடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ பேர் காமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம தெரியுது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறக்கவே இல்லைன்னு வைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற பீப்புள்ஸ் இப்போ இருக்கிறாங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு தெரியும் ஆன்லைன் அப்படின்னாலே வந்து ஒரு ஏமாத்துற வேலை, ஆன்லைன் அப்படின்னாலே வந்து நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு எபோவ் 40-50 இருக்கிற ஏஜில் இருக்கிற பீப்புள்ஸ். அப்போது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டில் இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கன்சியூமருடைய பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே ஃபோன் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இன்டர்நெட் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயங்களும் வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. அதனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்க்கு அது எல்லாமே தெரியும். அப்படிங்கும்போது அந்த கன்சியூமரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுது. அதனால் காமர்ஸ் பக்கமாக போகிறாங்க. நம்ம எவ்வளோ பேர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம், போய் பார்சல் வாங்கிட்டு வந்திருப்போம். இன்றைக்கி எல்லாமே வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி அந்த கம்பெனி இத்தனாயிரம் கோடி சேல்ஸ் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கு. அப்படின்னா அவ்வளோ பேர் வந்து பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பீப்புள்ஸுடைய பிஹேவியரும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் மாறுது. அப்போது கன்சியூமர் பிஹேவியர் சேஞ்ச் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து அப்டேட் ஆகணும். இல்லை நான் அதையே தான் பண்ணுவேன், நான் அதை வந்து எதுவுமே வந்து அப்டேட் ஆக மாட்டேன்னு சொன்னால் அதுவும் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி கூட நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ண மாட்டேன், பேடிஎம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா, எகெயின் வந்து அது ஒரு வந்து நம்ம காசோட கொடுக்கும்போது சில்லற ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சேஞ்ச் கொடுக்குறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்றைக்கி அது வந்து இல்லை. ஏன்னா ₹10 இருந்தாலும், ₹12 இருந்தாலும், ₹11 இருந்தாலுமே நம்ம வந்து பேடிஎம் இந்த மாதிரியான இதெல்லாம் அனுப்ப முடியுது. ஸோ அப்போது அந்த மாதிரியான சேஞ்சுக்கு வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா அந்த கடைக்கு நீங்கள் போவீங்களா? யோசிச்சு பாருங்கள். இன்னும் இதை கூட இவங்க வைக்கல அப்படின்னா ஒரு தடவை நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போக முடியாது. அது பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. சேஞ்சும் ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் சால்வ் ஆகுது. அதுக்கு அப்டேட் ஆகலைன்னா கன்சியூமர் பிஹேவியருக்கு நம்ம வரலை அப்படின்னா அவங்க வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. எகெயின் வந்து ஓடிடி ஆல்சோ ஒரு எக்ஸாம்பிள். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துருக்கோம். நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் வீடியோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். முதல்ல எத்தனை தேட்டரில் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது, எவ்வளோ படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து வெப் சீரிஸ் எவ்வளோ வருது, டிவி ஷோஸ் எவ்வளோ வருது, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்குறத வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி கன்சியூமர் பிஹேவியர் அப்படிங்கிற விஷயம் வந்து சேஞ்ச் ஆக கம்பெனிஸ் வந்து அப்டேட் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா அந்த கம்பெனிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து புது கம்பெனிஸ், புது இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் வந்து புது டெக்னாலஜி பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, அப்போ புது டெக்னாலஜியில் வர கம்பெனி, ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி கம்பெனிஸ், இப்போ இந்த வந்து பேடிஎம், ஜொமேட்டோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், அதாவது வந்து நமக்கு ஃபெமிலியராக டெக்னாலஜி இல்லாமல் நார்மலாக வந்து ஒரு ஷூ தயாரிக்கிற கம்பெனி, ஒரு டேபிள் தயாரிக்கிற கம்பெனி, ஒரு எக்ஸிஸ்டிங் லேப்டாப்லேயே வந்து ஒரு பிராண்டு தயாரிக்கிற கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்கில் கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து சம் எக்ஸப்ஷன் வந்து கம்பெனிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் தான், ஆனால் அந்த கம்பெனி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டை தயாரிக்கக்கூடிய செலவு வந்து
அதே காம்படிட்டர் தயாரிக்கக்கூடிய செலவை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு டேபிள் தயாரிக்கிற ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டேபிளை வந்து நார்மலாக வந்து 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி அந்த டேபிளை தயாரிக்கிறாங்க, 1500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு கம்பெனி அதே காம்படிட்டர் கம்பெனி வந்து வெறும் 800 ரூபாய்க்கு அந்த டேபிளை தயாரிப்பாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, அவங்க ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அப்டேட் பண்ணுறது மூலமாகவும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து டியூன் பண்ணுறது மூலமாகவும் அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, அவங்க வந்து என்னென்னா மேனேஜ்மெண்ட் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. புது புது மெத்தட் கொண்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ப்ராடக்ட் ஒன்றும் புதுசாக தயாரிக்கிறது இல்லை, ஆனால் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியும் ஆப்ரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு எஃபிஷியன்ட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து புது டெக்னாலஜி இல்லைன்னா கூட அந்த கம்பெனிஸை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து நேச்சுரலாக ஒரு மோட் இருக்கும். மோட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோட்டுங்கிறது வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து தங்கக்கூடிய அந்த ஒரு அரசர் கோட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அரசர் கோட்டை வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ மோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இருக்கிற கோட்டைகள் பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டையை சுற்றி பெரிய குழி தோண்டி வச்சுருப்பாங்க, இல்லைன்னா மலை மேலே கட்டியிருப்பாங்க அந்த கோட்டையை. அந்த கோட்டையை சுற்றி யாருமே வர முடியாது. அதாவது அந்த கோட்டைக்குள்ளே வர்றது அப்படின்னா ஒரே ஒரு கேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கேட் வழியாக தான் உள்ளே வர முடியும். அதுக்கும் பர்மிஷன் அண்ட் செக்யூரிட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோட்டையை சுற்றி ஒரு குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அப்போது அது பேர் தான் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இன்விசிபிளாக வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கம்பெனி வந்து இந்தியன் டொபாக்கோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிகரெட் கம்பெனி, சிகரெட் விற்கிற கம்பெனி. அப்போது ஏன் வந்து அந்த அளவுக்கு அந்த கம்பெனிஸுக்கு வந்து வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே சிகரெட் விற்கிறதுக்கான லைசன்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. அவங்க கொடுத்தப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வாங்கின கம்பெனிஸ் இவங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இப்போ ஈவன் வந்து பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா பேங்க்குமே வந்து பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அப்போ வந்து நீங்கள் என்பிஎஃப்சி எல்லாம் பேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. என்பிஎஃப்சி வேறு, பேங்க் வேறு. ஸோ பேங்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐஓபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் பேங்க்கு, இந்த மாதிரியான பேங்க், இண்டஸ்இண்ட், இதெல்லாம் வந்து பேங்க்கு. என்பிஎஃப்சி அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு, மணப்புரம் ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் சொல்லுவாங்க. இப்போ பேங்க்குடைய லைசன்ஸ் வந்து ஈவன் டாட்டாவாலே அம்பானினாலே கூட வாங்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுக்கல, கவர்மெண்ட் வந்து பேங்கிங் லைசன்ஸ் வந்து யாருக்கும் கொடுக்கல. ஸோ அப்போ இத்தனை பேங்க் இருக்குதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேங்க் தான் இருக்கும். அதுவும் வந்து ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் எல்லாம் கலந்து அவங்க வந்து ஏற்கனவே அந்த பேங்கிங் லைசன்ஸ் கொடுத்த பேங்க் மட்டும்தான் இருக்கும். அப்போ புதுசாக ஒரு பேங்க் வருது அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பேங்க்கை அக்யூர் பண்ணி தான் வர முடியும். ஸோ அப்படி தான் வந்து இது வரைக்கும் பேங்க் இருக்கே தவிர பேங்க் லைசன்ஸ் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு மோட்டு, ஒரு பிஸ்னஸை சுற்றி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பேர் வந்து மோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நேச்சுரலாக கவர்மெண்ட்டுடைய லைசன்ஸு இல்லைன்னா அந்த பிஸ்னஸுடைய நேச்சர் அதை பொறுத்து நேச்சுரலாகவே கவர்மெண்ட்னாலேயே ஒரு சில கம்பெனிஸ் மோட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து புதுசாக இன்னொரு கம்பெனி கொடுக்கல அப்படின்னா இவங்க தான் மார்க்கெட் லீடர். புதுசாக இன்னொரு கம்பெனி பர்மிஷன் அலோவ் பண்ணல அப்படின்னா இவங்க தான் வித்தாகணும், இவங்ககிட்ட தான் எல்லாம் வாங்கி ஆகணும். அப்படிங்கும்போது இவங்க வந்து ஒரு மோனோபொலியாக மாறிடுறாங்க. அந்த மோனோபொலிங்கிற பேர் இல்லைன்னா கூட இந்த மோனோபொலி தான் இவங்க, ஏன்னா இவங்களுக்கு காம்படிட்டர் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இதுதான் வந்து ஒரு மோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். புது டெக்னாலஜி இருக்கும் இல்லைங்கிறத தவிர்த்து இந்த கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஈலான் மஸ்க் மாதிரியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியும் அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து புதுசாகவே ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அதை தவிர்த்து நிறைய கம்பெனிஸுடைய மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பாங்க, புதுசாக திங்க் பண்ணுவாங்க, புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, ஸோ பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் சிஇஓஸ், சேர்மன், இந்த மாதிரியான பீப்புள்ஸுடைய கிரெடிபிலிட்டி வந்து கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீப்புள்ஸோடைய நாலேஜை பொறுத்தும் ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரியான பீப்புள்ஸ் வந்து நமக்கு தெரியும், ஒரு சில பீப்புள்ஸ் தெரியாது, ஒரு சில பீப்புள்ஸ் தெரியும். அப்படி உங்களுக்கு அந்த பீப்புள்ஸ் தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கம்பெனிஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய டேலண்ட் அண்ட் ஸ்கில்னாலேயே நார்மல் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை கூட அவங்களால பெட்டராக கொண்டு வந்துட முடியும்.
ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேட்டிவ் ஃபவுண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ், அதாவது ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபியில் வந்து இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு யாருமே பண்ணுறதுக்கு பயப்படுற, எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் வெளிநாட்டில் ஆஃப்ரிக்கா, பிரேசில் அந்த மாதிரியான ஒரு டேஞ்சரஸ் அந்த மாதிரியான ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் போய் மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய ஃபவுண்டருடைய ஸ்டோரி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபஸ்ட்டு மூவ் எடுக்கிறாங்க. ஒரு புது ப்ராடக்டான அறிமுகப்படுத்துறதாகட்டும், புது மெத்தடாலஜி. எக்ஸாம்பிள் ஷாம்பு சேஷெட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷேஷே மாதிரி ஷாம்பு வந்து ஒரு பேக்கெட்டில் கொண்டு வந்ததே ஒரு பெரிய இன்னோவேட்டிவ் பாயிண்ட்டு. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பாட்டிலில் ஷாம்பை வச்சு ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா தான் வாங்க முடியுங்கிறத விட 1 ரூபாய்க்கு ஒரு ஷாம்பை வாங்க முடியும்னு சொன்னீங்கன்னா அந்த ஷாம்பை வாங்குறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத அளவு கூட வாங்குவாங்க. ஏன்னா இந்தியா வந்து உங்களுக்கே தெரியும், அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, ஒரு மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து அதிகம், பாப்புலேஷன் ஜாஸ்தி. அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு 1 ரூபா 2 ரூபா கொடுத்து ஒரு ஷாம்பு வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். அதனாலேயே வந்து சேல்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கூட ஒரு இன்னோவேட்டிவான மூவ் தான். ஆனால் ஷாம்புங்கிறது ஒன்றும் புது இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் அந்த மூவ், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் வந்து ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜில் அது வரும், இன்னோவேஷன்லேயும் அது வரும். ஒரு சில இடத்துல புதுசாக மார்க்கெட்டில் அங்கே பொருள் இல்லைன்னா அந்த பொருளை வந்து இவங்க முதல்ல அங்கே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து பொட்டன்ஷியல் க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்டு எக்கோ சிஸ்டம். அதாவது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் கிடையாது. இப்போ வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது, நம்ம ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன், அதுக்கு உண்டான எக்கோ சிஸ்டம், விச் மீன்ஸ் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறது, ப்ளஸ் வந்து சோலார் பவருடைய மெட்டீரியல், சோலார் மெட்டீரியல் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறது, இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவோம். எக்கோ சிஸ்டம்னா அந்த என்டையர் சர்வீஸு. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஆயிலில் ஓடுறதுனால இன்ஜின் சர்வீசஸ்ஸு, நமக்கு வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு போனோம்னா அந்த டைப்பில் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற டெக்னாலஜி வேறு மாதிரி இருக்கும், அதில் இருக்கிற நீடு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் வரக்கூடிய இஷ்யூஸ் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ அதுக்குண்டான சர்வீசஸ் மெக்கானிசம், அதுக்குண்டான ட்ரைனிங், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு இண்டஸ்ட்ரியே மாறும். ஸோ அதான் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்கோ சிஸ்டம் இருந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து நார்மலாகவே ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஃபியூச்சரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ஆயிலை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய எக்கோ சிஸ்டம், இது ரெண்டும் சார்ந்து இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அண்டு பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கிரீன் எனர்ஜி, ஏன்னா நமக்கு வந்து தெரியும் எனர்ஜி டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கிறோம், ப்ளஸ் உலகம் ஃபுல்லாக மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீட் ஆயிரும். ஸோ அப்படிங்கும்போது க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து என்விரான்மெண்டலை பொல்யூஷன் பண்ணாமல் நம்ம எடுக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ விண்டு, சோலாரு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் ப்ளஸ் அதை சார்ந்து இருக்கிற கம்பெனிஸ், அதை டிபெண்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த சப்ளை செயின் வேல்யூவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் எக்கானமின்னு சொல்லுவோம். அதாவது வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறனால அவங்களுக்கு டெய்லியும் தேவைப்படக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறதும் சேல் பண்ணுறதுமே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விடவுமே இம்போர்ட் பண்ணக்கூடிய தேவை கூட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா எதனால அந்த இது வருதுன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவ்வளோ வந்து தேவைகள் நீடு இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது
நம்ம ஒவ்வொரு பொருளையும் தயாரித்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒன்று இம்போர்ட் பண்ணணும், இல்லை நம்ம தயாரிக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லோ எஃபிஷியன்ட் காஸ்ட்டில் தயாரிக்கணும். அதாவது வந்து லேபர் பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து நிறைய வேஜஸும் கம்மியாக கொடுத்து தயாரிக்கணும். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சார்ந்து போகிற கம்பெனிஸ் தான் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், நல்லா க்ரோத் ஆக முடியும். ஸோ அதனால் இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் அதை சார்ந்து இருக்கிற கம்பெனிஸ், அதை டிபெண்ட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய டெக்னாலஜி சர்வீசஸ் கம்பெனிஸும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு சர்க்யூட் போர்டும் ரன் ஆகாது. நம்ம வந்து ஹார்ட்வேர் மட்டும் இருந்தால் பத்தாது, நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அண்டு கன்சியூமருடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணக்கூடிய டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களும் நமக்கு ஃப்யூச்சரில் நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஐஓடி, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி எல்லா பொருளையுமே ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து நீட் இருக்குது. இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதில் வந்து என்ன டெக்னாலஜி ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு வாய்ஸ் கண்ட்ரோலில் நம்ம எல்லாமே ரன் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கணும். ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த மொபைலை நம்ம கார் கூட கனெக்ட் பண்ணணும். காரில் என்ன நடக்குதுன்னு நம்ம மொபைலில் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி மொபைலில் ஒரு கால் வந்தால் காரில் வந்து நம்ம பேச முடியணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கனெக்டட் திங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஸ்மார்ட் ஸ்விட்சு, ஸ்மார்ட் லைட்டு கூட நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐஓடி அப்படிங்கிறது தான் வந்து அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். ஐஓடி அப்படிங்கிறது தான் வந்து இந்த செக்மெண்ட்டை குறிக்குது. அதாவது வந்து ஒவ்வொன்றும் கனெக்டட் திங்ஸ் அண்டு அதில் வச்சு அந்த டேட்டா வச்சு ஸ்மார்ட்னஸாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இதுவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்து எஃப்எம்சிஜி அண்ட் ஹெல்த் கேர். ஏன்னா நமக்கு தெரியும் 140 கோடி பாப்புலேஷன் இருக்குது. அந்த பாப்புலேஷனை வச்சே நிறைய பிஸ்னஸ் வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த பாப்புலேஷனை ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய பிஸ்னஸே கம்மி. அப்படிங்கும்போது எஃப்எம்சிஜி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அதாவது டெய்லியும் வந்து மக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தயாரிக்கிற கம்பெனிஸ், அதை வந்து சேல் பண்ணுற கம்பெனிஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து 140 கோடி இருக்குது. ஒரு சின்ன பர்சனல் கேர் ப்ராடக்டை நம்ம தயாரித்தோம் அப்படின்னா, ஒரு 10 ரூபாய்க்கு உண்டான பொருள் தயாரிச்சோம்னா இன்ட்டு 140 கோடி எப்பவுமே வந்து போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பொட்டென்ஷியல் க்ரோத் வந்து இருக்குது, நீடும் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு வந்து ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியம். அதனால் ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பத்தாது. உங்களுக்கு தெரியும், கொரோனா டைம்லேயே வந்து எவ்வளோ நமக்கு வந்து இன்எஃபிஷியண்ட்டாக நம்ம இருந்திருக்கோம், எவ்வளோ தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? கொரோனா டைம்லேயே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து வயசாகிற பீப்புள்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கேருங்கிறது தேவைப்படும். அதனால் இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரிஸு. இப்போ நம்ம தான் டாப் பாப்புலேஷனுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த எஃப்எம்சிஜி அண்ட் ஹெல்த் கேர் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில் என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி டிக்ளைனிங் இண்டஸ்ட்ரீஸ், இனிமேல் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து வளராது, அதாவது குறைஞ்சிக்கிட்டு தான் போகும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஒன்று ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் எக்கோசிஸ்டம். பொலிட்டிக்கல் டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது இந்த ஆயில் அண்ட் கேஸில். ஏன்னா ரஷ்யா, அதே மாதிரி சவுதி கண்ட்ரீஸு, இந்த மாதிரி நிறையா வந்து கண்ட்ரீஸை நம்ம டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட எக்கனாமியே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இது என்றைக்கு இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் தான். அதனால் கவர்மெண்ட் இது குறைக்கத்தான் பார்ப்பாங்க. இன்னொன்று மக்களுமே இதை விரும்புறது கிடையாது. ஏன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வரதுனால நமக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் இல்லாமல் இருக்கிற விஷயத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அதனால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி வந்து டாப் லெவலில் இருந்தாலும் கூட ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு உண்டான க்ரோத் வந்து இருக்காது. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்து சூட் ஆகாது. ஓகேங்களா? இது அதே மாதிரி இப்போது நம்ம ரிலையன்ஸ் அம்பானியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டெலிகாமு, அதுக்கடுத்து ஓடிடி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஃபினான்ஸ் கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜியோ ஃபினான்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜியோ ஃபினான்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இவங்க அந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, சைனாவில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து கன்சியூமருடைய கிரெடிட் ரேட்டிங்கை வந்து சோஷியல் மீடியா அண்ட் சோஷியல் ப்ரொஃபைல் மூலமாக அனலைஸ் பண்ணுறாங்க. அது இன்னொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் சிஸ்டமை வச்சு லோன் கொடுத்து ஒரு மாஸ் பாப்புலேஷனுக்கு வந்து லோன் கொடுக்குறது. ஏன்னா சிபில் ஸ்கோர் இல்லாமல் லோன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கண்ட்ரீஸில். அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் எப்படி நம்ம லோன் கொடுக்குறது, கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான புதுசாக ஒரு மெத்தடாலஜி தான் வந்து
கொண்டு வர போகிறாங்க. ஆனால் கொண்டு வந்துட்டாங்களா இல்லைன்னு தெரில. இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க இன்னும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எந்த டீட்டெயில் நமக்கு வரல. அதனால் வந்து அவங்க கூட வந்து ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து அதுக்கு மாறுறாங்க அப்படின்னா என்ன காரணம்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து க்ரோத் ஆகும், ஃப்யூச்சரில் வந்து நிறைய டிக்ளைன் ஆகும். அதுக்கடுத்து மைனிங் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி பார்த்தாலுமே சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷனுக்கு ஒரு டேமேஜுக்கு வந்து ரீசன் இருக்குது. ஒரு சுரங்கம் தோன்றது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலத்தை தோண்டி அந்த கனிம வளங்கள்லாம் எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் இது ஒரு சொசைட்டிக்கு இம்பேக்ட் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம யாருமே வாழவே முடியாது. எல்லாருமே அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் என்னென்னா, ஒரு சில விவசாய நிலங்களில் போய் எடுக்கிறதோ இல்லை மக்களுக்கு அதிகமாக டேமேஜ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு மைனிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரிஸ்க்கு. ஸோ இப்போ வேதாந்தா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் எனர்ஜியாகவும் க்ரீன் மெட்டீரியலாகவும் தான் போக பார்ப்பாங்க, ஆல்டர்னேட்டு சர்ச் பண்ணுவாங்க. அதனால் இதெல்லாம் டிக்ளைன் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே தான், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எந்த வகையான ஃபேக்ட்ரிஸ் அண்ட் கம்பெனிஸுமே வந்து டேமேஜ் தான். அது வந்து ஃப்யூச்சரில் என்றைக்கு இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரிஸ்கில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கன்சியூம் பண்ணுறது டிஜிட்டல் மீடியா. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதே டிஜிட்டல் மீடியா தான். ஸோ எத்தனை பேர் நியூஸ் பேப்பரை பார்த்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அதை விடவே நம்ம டிஜிட்டலாக பார்த்து அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது வந்து டவுன் ஆகி அதுக்கு ஆல்டர்னேட்டாக அது டிஜிட்டல் மீடியாவில் வளரும். ஸோ அந்த பேப்பர் அப்படிங்கிற அந்த நீடுமே அந்த பிரிண்ட் மீடியாங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது டிக்ளைன் ஆகும். அடுத்து நம்ம எந்த பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் அந்த கம்பெனிஸை ரன் பண்ணுறவங்க சரியில்லை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனிஸ் வந்து என்றைக்கு இருந்தாலும் ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா மாதிரி பீப்புள்ஸ், இப்போ அவங்களுடைய கம்பெனிஸ் எல்லாமே லாஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற கம்பெனிஸை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அதுவும் வந்து ஃப்யூச்சரில் டிக்ளைன் ஆகிடும். இப்போது எப்படி வந்து இந்த க்ரோத் கம்பெனிஸை நம்ம ஃபில்டர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தேவை அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அது ஏன் வந்து அந்த வேரியபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து ரியல் டைமில் ஃபில்டர் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறது எப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். இப்போ க்ரோத் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ கம்பெனியோட சேல்ஸ் வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது அதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், சேல்ஸ் க்ரோத்துங்க வச்சு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு கம்பெனியோடைய சேல்ஸ் க்ரோத் வந்து எக்ஸாம்பிளுக்கு மாதம் ஒரு 10 லட்சம் சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு, அடுத்த மாதம் வந்து 20 லட்சத்துக்கு சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. சேல்ஸ்னால் என்ன, ஒரு பொருளை விற்கிறாங்க, அந்த பொருளுக்கு உண்டான ப்ரைஸ் அமௌண்ட்டை மக்கள் வந்து கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு சேல்ஸ். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் அதிகமாகும் போது நமக்கு வந்து என்ன விஷயங்கள் தெரியுது அப்படின்னா, ஒரு கம்பெனியோட சேல்ஸ் வந்து இந்த மாதம் 10 லட்சம் இருக்குது, அடுத்த மாதம் 20 லட்சம் ஆகுது அப்படின்னா, ஒன்று ஏற்கனவே வாங்கின கஸ்டமரே திரும்ப வந்து நிறைய வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்தாலும் நல்லது தான். இல்லை அப்படின்னா புது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கணும். ஸோ இவங்க இப்படி வரும்போது நமக்கு ஒரு விஷயம் தெரியுது என்னென்னா, அந்த ப்ராடக்ட்க்கு உண்டான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது இல்லாமல் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போது ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், அதாவது வந்து ப்ராடக்ட் உண்டான டிமாண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சேல்ஸ் க்ரோத் மூலமாக. ஸோ ஒரு கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் மூலமாக நம்ம இந்த ப்ராடக்டுடைய டிமாண்ட் அண்டு இந்த பிராண்டுடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஸ். அதாவது வந்து நம்ம எவ்வளோ வருமானம் நமக்கு வந்திருக்கோ அதுலேருந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணோமோ அதை கழிக்கணும். அதாவது நம்ம ஒவ்வொரு வருமானத்தை கொண்டு வரதுக்காகவும் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுவோம். ஒன்றும் மார்க்கெட்டிங்கில், மேனுஃபேக்சரிங்கில் என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செலவு பண்ணுவோம். அந்த ஆப்ரேஷனை நடத்துறதுக்கு, அந்த சேல்ஸை கொண்டு வரதுக்கு ஒரு செலவு பண்ணுவோம். அந்த செலவுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வர்ற வருமானத்தை விட கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ராஃபிட் நமக்கு வரும். இப்போ 100 கோடி சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம டோட்டலாக பண்ண செலவு வந்து அந்த 100 கோடி எடுக்கிறதுக்காக நம்ம பண்ண செலவு வந்து 80 கோடி அப்படின்னா, அப்போ 80 கோடி செலவு பண்ணியிருக்கோம், 100 கோடி உள்ளே வந்திருக்கு அப்படிங்கும்போது நமக்கு 20 கோடி லாபம். ஸோ இந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம
ப்ராஃபிட்டுடைய க்ரோத்தை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த கம்பெனி வந்து எப்பவுமே வந்து இவங்க பண்ணக்கூடிய சேல்ஸோடவுமே செலவு கம்மியாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ராஃபிட்டுங்கிறது தான் மேட்ரு. நம்ம இதுதான் வந்து ஒரு மெயின் பிஸ்னஸ். இந்த ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் எத்தனை நாளைக்கு ரன் ஆக முடியும்? 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 120 கோடி செலவு பண்ணுறாங்கன்னா, எத்தனை நாள் இவங்ககிட்ட அந்த 20 கோடி டிஃபிஷியன்சியில் தான் நிற்கி 20 கோடி லாஸ் ஒவ்வொரு மாதமும். அப்போ இந்த 20 கோடி வந்து எத்தனை நாளைக்கு இவங்களால வந்து அதை கொடுக்க முடியும்? ஸோ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் அந்த ப்ராஃபிட்டுடைய க்ரோத் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேல்ஸ் க்ரோ ஆகிற வேகத்துக்கு ப்ராஃபிட்டும் க்ரோ ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஓபிஎம்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 100 கோடி சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த கம்பெனி 100 கோடி சேல்ஸு நடக்குது. ஒரு 120 கோடி சேல்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 120 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க செலவு பண்ணது வந்து 100 கோடி. இப்போது 20 கோடி அவங்களுக்கு வந்து லாபம். அந்த லாபங்கிறது 20 கோடி. டோட்டலாக அவங்க செலவு பண்ணது வந்து 100 கோடி. ஸோ டோட்டலாக செலவு மட்டும் கணக்கு பண்ணுங்கள். 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. வந்தது 120 கோடி. ஸோ இவங்க வந்து கடைசியாக வந்து எடுத்தது வந்து 20 கோடி. அப்போது 100 கோடி செலவு பண்ணி 20 கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது 20 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 100 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 20%. ஸோ அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து 20% வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 100 கோடி செலவு பண்ணி 20 கோடி எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 20% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறதா அவங்களுடைய மார்ஜின். அப்போது அவங்கள பிஸ்னஸை நடத்துறது மூலமாக 20% எஃபிஷியன்சி நடத்துகிறாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரித்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 20 ரூபா லாபம் கிடைக்கிது. ஸோ இதான் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பொருளுடைய விலையை குறைச்சி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பொருளுடைய விலையை குறைச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிரும். இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை தயாரித்து 120 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு பதிலாக 100 ரூபாய்க்கு தயாரித்து 105 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா வெறும் 5% தான் மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேல்ஸ் அதிகமாகும். ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால சேல்ஸ் அதிகமாகும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து குறைஞ்சிரும். அப்போ உங்களுடைய ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கிறது 5 ரூபா. அதாவது 5%. 100 ரூபா செலவு பண்ணி 5 ரூபா சம்பாதிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதே 100 ரூபாயை ஒரு பாண்டு மார்க்கெட்டில் போட்டால் அது 10 ரூபா சம்பாதிச்சு கொடுத்ததுன்னா அப்போ வந்து இதில் என்ன மீனிங் இருக்குது? இந்த பிஸ்னஸில் யூஸே கிடையாது. அந்த 100 ரூபாயை பாண்டு மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ அசட்லேருந்து ரிட்டர்ன் வர சேஃப்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு போயிடலாம். இந்த பிஸ்னஸை ரன் பண்ண வேண்டியதில்லை. அதனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது அட்லீஸ்ட்டு ஒரு 10லேருந்து 20% இருக்கணும். சம் கம்பெனிஸ் வந்து 8% கூட இருக்கும். அது பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரியை பொறுத்து. இப்போ எஃப்எம்சிஜிலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதையே இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே ப்ராஃபிட் மார்ஜினில் ரன் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டேஞ்சர். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுங்கிறது வளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு ஸ்டேபிளாக இருக்குதாங்கிறத பார்க்கணும். அது க்ரோத் ஆகிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னும் ப்ரைஸ் அதிகப்படுத்தி விற்கிறதுக்கு உண்டான வழியவோ இல்லை செலவை குறைச்சி பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு உண்டான வழியவோ அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருந்தா. ஸோ அதுக்கடுத்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன? ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க. அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியுடைய டோட்டல் சொத்து மதிப்பு வந்து 100 கோடி அப்படின்னா அதில் வந்து 50 கோடி பேங்க் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த கம்பெனியுடைய டோட்டல் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 கோடி தான். ஏன்னா அந்த 50 கோடி பேங்க்குக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அப்போது டோட்டலாக நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய டோட்டல் அசட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 100 கோடி வரலாம், எவ்வளோ வேணால் வரலாம். ஆனால் அந்த கம்பெனிலேருந்து அந்த கடனை கழிச்சிடணும். அந்த கடனை கழிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கம்பெனி வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது, ஈக்விட்டிங்கிறது டோட்டல் நம்மளுடைய ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாயில் எத்தனை ரூபா கடனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா டோட்டல் அசட் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் வந்து ஈக்குவல் டு 1 ஷேர் ப்ரைஸ். அப்போ ஒரு ஷேருடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் கம்பெனியுமே டிவைட் பண்ணுறீங்க. எதனால் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டிஸ் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ டிவைட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபா அப்படிங்கிறது தெரியும். அப்போது அதில் வந்து கடனும் சேர்ந்து தான் டிவைட் ஆகும்.
அப்போ அந்த கடனும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சேர்ந்து தான் டிவைட் ஆகும். அப்போ 100 ரூபா கொடுத்த ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வாங்குறீங்கன்னா அதில் வந்து 20 ரூபா வந்து கடனாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து அந்த 80 ரூபா தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். 20 ரூபா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்து போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கம்பெனி வந்து அந்த 20 ரூபாய் என்ன பண்ணணும், பேங்க்கு கொடுத்தாகணும். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு இருக்குது ஒரு கம்பெனியில் கடனுங்கிறது, அதோடைய டோட்டல் ஈக்விட்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேஷியோவை பற்றி நான் அடுத்தது சொல்கிறேன். ஆனால் இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோடைய மீனிங் இதுதான். எவ்வளோ ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, அதில் எவ்வளோ ரூபாய் கடன் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு 100 ரூபா ஒரு ஷேர் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக மார்க்கெட்டில் எத்தனை ஷேர் இருக்குது, கம்பெனி ஓனர் வச்சுருதுலேருந்து எல்லாமே எவ்வளோ ஷேர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த ஷேரோட விலை வந்து 100 ரூபா. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மேபி 1000 கோடி, 2000 கோடி, 1500 கோடி, 1 லட்சம் கோடி எவ்வளோ வேணால் வரலாம். இன்றைக்கி அந்த ஷேர் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கோ அந்த அமௌண்ட்டை எத்தனை ஷேர் இருக்கோ அதை டோட்டலாக பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வச்சு தான் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் எக்ஸாக்டான மீனிங் கிடையாது. எது ஸ்மால் கேப் அப்படின்னா இத்தனை கோடியிலேருந்து இத்தனை கோடி தான் ஸ்மால் கேப், அதாவது ஸ்மால் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி ஒன்றும் எக்ஸாக்டாக கிடையாது. ஆனால் இருந்தாலும் பொதுவாக ஒரு 1000 கோடி கம்மி இருந்தால் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, மைக்ரோ கேப்பு இப்படி நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்த வரைக்கும் க்ரோத் கம்பெனிஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது. ஆனால் வந்து மார்க்கெட் ஷேர் எவ்வளோ இருக்குது, இப்போ ஒரு கம்பெனி வந்து 1 லட்சம் கோடி இருக்கலாம். ஆனால் வந்து அதனுடைய மார்க்கெட் ஷேர் வந்து இன்னும் இப்போ அந்த பொருள் தேவைப்படக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனே கம்மி தான். 1 லட்சம் கோடிங்கிறது இருக்குல்லையே லார்ஜ் கேப்பு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கம்மி தான். அப்போது இன்னும் க்ரோத் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த பிஸ்னஸ் வச்சு தான் சொல்ல முடியும். அதனால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது வந்து ஒரு வகையில் ரிஸ்க் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு 500 கோடிக்கு மேலே எடுக்கலாம். ஏன்னா 500 கோடி கம்மியாக இருக்கும்போது அது ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்கும், அந்தளவுக்கு ஃப்ளோட் இருக்காது நமக்கு, அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். நம்ம இன்னும் ரிஸ்க்கை குறைக்கணும்னு பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமான கேபிட்டலைசேஷனுக்கு போயிட்டே இருந்தோம்னா ரிஸ்க் குறையும். லார்ஜ் கேப் கம்பெனிஸில் ரிஸ்க் குறையும், அதே மாதிரி க்ரோத்தும் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதே மாதிரி அடுத்த வேரியபிள் என்ன பார்க்குறோன்னா பிபி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து 100 ரூபா இருக்கிற கம்பெனி, 100 ரூபா ஒரு ஷேர் ப்ரைஸ் இருந்தது ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோடைய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 500 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த கம்பெனி வந்து 500 கோடிக்கே விற்றுட்ருக்காது. அதோடைய ஷேர் ப்ரைஸ் மக்கள் வந்து பிட் பண்ணி ஏற்றி எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதாவது இப்போ சொன்ன மாதிரி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 1 லட்சம் கோடி இருக்கிற கம்பெனிஸோடைய புக் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம லைவாக பார்ப்போம் நம்ம, அதனால் இப்போதைக்கு அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அந்த ஒரிஜினல் கம்பெனியோடைய டோட்டல் வேல்யூ. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த கம்பெனி எத்தனை ரூபாய்க்கு விற்றுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். புக் வேல்யூ 500 கோடி இருந்தால் மார்க்கெட்டில் அது 5000 கோடிக்கு விற்றுட்ருக்கும். அதாவது 10 மடங்கு அதிகமாக கூட இருக்கலாம். ஒரு சில கம்பெனி 4 மடங்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில கம்பெனி கிட்டத்தட்ட 30-40 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த புக் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா என்றைக்குமே ஒரு கம்பெனி வந்து 500 கோடி இருக்கிற கம்பெனி, ஒரிஜினல் விலை 500 கோடிங்கிற இருக்கிற கம்பெனிஸை வந்து அடுத்த வருஷம் அது ஒரு 10 கோடி சம்பாதிச்சாலும் 550 கோடி 510 கோடி ஆகும். ஸோ 10 வருஷம் கழிச்சு அது பார்த்திங்கன்னா 100 கோடி சம்பாதிச்சிரும். அப்போ 600 கோடி ஆயிரும் அந்த கம்பெனி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட லெவலுக்கு குறையாது. இப்போது ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ டு ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 மடங்கு தான் இருக்குது. அதாவது 500 கோடி ரூபாய் கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு விற்றுட்ருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 2 மடங்கு அதிகமாக விற்றுட்ருக்கு. ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் இந்த கம்பெனியோட சம்பாதிக்கிற அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக கூட வந்துடும். ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வந்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 2 மடங்கு இருக்கிறது ரொம்ப கம்மி. 1 மடங்கு இருந்தால் ரொம்ப 1 மடங்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வராது எந்த கம்பெனிஸுமே. ஒரு 2 மடங்கு 3 மடங்கு இருந்தாலே பெட்டரான கம்பெனிஸு. ஒரு 4 மடங்கு இருந்தால் ஒரு ஒரு மீடியம் ரேஞ்சு. ஆனால் என்ன அப்படின்னா
இதை வந்து நம்ம கம்பெனியோட growth எவ்வளோ வேகமாக growth ஆகுதுங்கிறத பொறுத்தா சொல்ல முடியும். அதனால் பிபி ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வேல்யூஷன். அதுக்கடுத்து பிஇ ரேஷியோங்கிறது வந்து சேம் பிபி ரேஷியோ மாதிரியே தான். ஆனால் என்னன்னா நம்ம ஒட்டுமொத்த கம்பெனிக்கு பார்க்காம அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்குது, அதை எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்குறோம், இதுதான் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி வந்து 10 கோடி சம்பாதிக்குது, அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேருக்கு அந்த கம்பெனி வந்து 10 ரூபா சம்பாதிக்குது, ஆனால் அந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருளை நீங்கள் கொடுத்து வாங்கும்போது அது உங்களுக்கு 10 ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் 1% தான் ரிட்டர்ன். அப்போது அந்த ரிட்டர்ன் இன்க்ரீஸ் ஆனால் ஓகே, அந்த ரிட்டர்ன் வந்து 10% தான் ரிட்டர்ன், சாரி 1% தான் ரிட்டர்ன் அப்படிங்கும்போது அந்த பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதே ஒரு 15 டைம்ஸ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அந்த 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஷேருக்கு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய கம்பெனி 150 ரூபா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சொல்லலாம், ஒரு 15 ரூபா சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி வந்து 150 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 10% அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ இதுதான் வந்து பிஇ ரேஷியோ. இதையும் நம்ம அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து இந்த கம்பெனிஸோடைய இந்த வேல்யூலாம் வச்சு ஃபில்டர் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ரியல் டைமில் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம க்ரோத் கம்பெனிஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும். ஸோ அந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிருங்க. screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சப்போஸ் சைன் அப் பண்ணணும்னு கேட்டுச்சுன்னா நீங்கள் சைன் அப் பண்ணிங்க எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கொரி, உங்களுக்கு என்ன மாதிரியான சர்ச்சிங் ஃபில்டர் க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்கீங்க அந்த கொரியை வந்து என்டர் பண்ண சொல்லும். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி நம்ம என்ன டைப்பில் திங்க் பண்ணோம், என்ன மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வந்து க்ரோத் கம்பெனிஸ் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோமோ அந்த கொரியை வந்து என்டர் பண்ணோம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத், அதாவது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வருஷத்தில் 4 தடவை பண்ணுவாங்க, ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு குவார்ட்டர், எக்ஸாம்பிள் மார்ச் குவார்ட்டர்னா அதை போன வருஷத்துடைய மார்ச் குவார்ட்டரில் தான் கம்பேர் பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கிற 3 மாதத்தோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு 3 மாதத்தையுமே அந்த குவார்ட்டரை போன வருஷத்துடைய அதே சேம் குவார்ட்டரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. அதனால தான் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத்னு சொல்கிறோம். ஏன்னா சீசன் அப்படிங்கிறது வந்து அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த சீசனுங்கிறது வருஷம் வரதுனால ஒரு சேம் கம்பேரிசன் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா போன வருஷத்துடைய ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து தான் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத், சேல்ஸை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் சேல்ஸ் க்ரோத் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ஒய்ன்னு சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும், ஒய் இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது எவ்வளோ இருக்கணும்னா கிரேட்டர் தென் 20% நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து க்ரைட்டீரியாங்கிறது வந்து எக்ஸாக்டாக க்ரைட்டீரியாஸ் கிடையாது, ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துலையும் வச்சு பேஸ்ட் ஆன் வந்து லேர்ன் பண்ணது ப்ளஸ் ரிசர்ச் பண்ணது, மற்றவங்க சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு இதை கொடுக்குறோம். என்னென்னா இயர் ஆன் இயர் வந்து ஒரு குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 20%க்காவது மினிமம் இருக்கணும். அப்படி 20% டு 20%க்கு மேலேயாவது இருந்தால்தான் அதை வந்து ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுக்கு கம்மியாக எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 20%க்கு மேலே க்ரோத் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரொம்ப அதிகமாகவும் நம்ம போக முடியாது, ஏன்னா அவ்வளோ அளவுக்கு க்ரோத் ஆகிற கம்பெனிஸ் இருக்காது. சம்டைம்ஸ் அப்படி இருந்தாலும் அது அந்த கம்பெனிஸை இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத வந்து கிரேட்டர் தென் 20 கொடுக்குறோம். அதுக்கடுத்து அண்டு போட்டு ஏஎன்டி அண்டு போட்டுடணும். ஏன்னா அடுத்த குறி நம்ம கொடுக்கும்போது ரெண்டுமே அண்டு கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் தான் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கோம்.
ஸோ இந்த நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த ஃபில்டர் எல்லாமே ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத் கொடுத்துட்டேன். சேல்ஸ் மட்டும் க்ரோ ஆனால் பத்தாது, ப்ராஃபிட் க்ரோத்தும் நம்ம பார்க்கணும். ஸோ இது இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தென் எகைன் வந்து 15 கொடுக்குறேன். ஏன்னா ப்ராஃபிட்டுங்கிறது சேல்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எப்படி இருந்தாலும். அதனால் 15 டைம்ஸ், அதாவது 15% க்ரோத் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கடுத்து அண்டுகேட் கொடுத்து எகெயின் வந்து அண்டுகேட் கொடுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ கடைசி வரைக்கும் நம்ம அதை அண்டுன்னு கொடுக்கணும் அடுத்த லைனில். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து மினிமம் எபோவ் வந்து ஒரு 2000 crore இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த லிக்விடிட்டிக்கு வந்து கிடைக்கும். இது கம்மியாகவும் போகலாம், 2000க்கு மேலேயும் போகலாம். ரொம்ப அதிகமாக 5000 crore மேலே 10,000 crore மேலே அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கே போயிடும். ஸோ 2000 crore மேலே இருக்கிற கம்பெனிஸ் மட்டும் செலக்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கடுத்து அண்டு கொடுத்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஓபிஎம் அப்படின்னு கொடுக்குறோம். ஓபிஎம்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கு மட்டும்தான் அது வரும். அதுக்கடுத்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓபிஎம் வந்து அட்லீஸ்ட் 10%க்கு மேலேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10%க்கு மேலேயாவது இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கணும். அதாவது 2 times 3 times அது அப்படி தான் கம்பேர் பண்ணுவோம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது வந்து பிலோ 1 இருந்தால் அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெஸ்ட்டு டெப்டாக இருக்குது, அதாவது ரொம்ப கம்மியான கடன் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 2 இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கடன் வந்து நார்மலுக்கு மேலே கொஞ்சம் எபோவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது வந்து பேட் சைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிஸ், அதாவது அதிகமாக க்ரோத் ஆகக்கூடிய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் க்ரோத் ஆக முடியும். ஸோ அதனால் வந்து மேபி இருக்கும். அதனால் வந்து நான் என்ன க்ரோத் கம்பெனிஸ்க்கு பார்க்குறேன் அப்படின்னா 2 டைம்ஸுக்கு பிலோ இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். 1 time பிலோ இருக்கிறதுக்கு பதிலாக 2 time பிலோ இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். ஒவ்வொரு இன்வெஸ்டர் ஒவ்வொரு பீப்புள்ஸ்க்கு தகுந்த மாதிரி, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு பர்சனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம க்ரோத் கம்பெனிஸ் சர்ச் பண்ணுறதுனால க்ரோ ஆகக்கூடிய கம்பெனிஸ் தான் நம்ம பார்ப்போம். ரொம்ப அதிகமான ஃபில்டரிங் க்ரைட்டீரியாஸ் ரொம்ப கன்சர்வேட்டிவாக போகும்போது அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்காக மாறிடும். அதனால் நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங் மட்டும்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பிலோ 2 சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ரன் திஸ் கொரின்னு கொடுத்தா நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபில்டர் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஹையாக இருக்கிற கம்பெனிஸை வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்குறோம். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னா இங்கே மார்க்கெட் கேப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதிகமானதுலேருந்து நமக்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்துடும், அப்படியே அது கம்மியாக இருக்கிறதெல்லாம் கீழே போயிடும். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லார்சன் அண்ட் டூப்ரோ இருக்குது, அதானி போர்ட்ஸ் இருக்குது, பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம காமிச்சிட்ருக்கு. இப்போ நமக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, மொத்தம் 131 கம்பெனிஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த லிஸ்ட்டில், அதாவது இந்த மாதிரியான க்ரைட்டீரியாவில். ஸோ இதில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதல் ரூல்ஸ் என்ன சொல்லுவேன், ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணுறதுன்னா முதல்ல உங்களால் அந்த பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ லார்சன் அண்ட் டூப்ரோ போகிறேன் அப்படின்னா இவங்க வந்து B2B மார்க்கெட், அதாவது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் இவங்க ரொம்ப டெக்னாலஜிஸ் ப்ளஸ் வந்து நிறைய காம்ப்ளிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அதானி போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் B2B செக்மெண்ட்டு. பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து B2C, அதாவது வந்து வெஹிக்கிள்ஸ், நம்ம வந்து 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் அப்படி 4 வீலர்ஸ் சொல்லலாம். இப்போது நமக்கு வந்து அதை வந்து ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, இந்த பிஸ்னஸ்ங்கிறது நமக்கு இப்படி இருக்குது, அவங்க பிஸ்னஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நமக்கு என்னன்னே தெரியாத பிஸ்னஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் டாக்டர் ரெட்டி லேபு, ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, இதெல்லாம் வந்து வேல்யூஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த இண்டஸ்ட்ரீஸை பற்றி நீங்கள் படிக்கணும், அந்த இண்டஸ்ட்ரீஸ் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு புரியணும், அப்போ தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ எந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு முதல்ல அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சாதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்து அவங்க வளருவாங்களா வளர மாட்டாங்களா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுவே தெரியாத போது நமக்கு வந்து தெரியாத ஒரு கம்பெனிஸை வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட கேம்பிளிங் தான்.
ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதாவது வந்து கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ்னால் நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கணும், டைரக்ட்லி நான் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கணும். இப்போ பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதில் 2 வீலர் வந்து நான் போய் வாங்க முடியும். ஸோ எனக்கு தெரியும் அதோடைய குவாலிட்டி என்ன, அந்த வண்டி எத்தனை பேர் விரும்புகிறாங்க, ஸோ அதோடைய பிஸ்னஸ் என்னங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நான் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் போகிறேன் அப்படின்னா ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி, நிறைய ஹெவி ரெகுலேஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி, ஃபாரின் எக்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இந்த கம்பெனிஸில். ஸோ அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வந்து கன்சியூமர் ஃபேஸிங் பிஸ்னஸ் நான் எடுக்கிறேன். இப்போ மேக்ஸ் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஹாஸ்பிட்டல். ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர் எடுத்திங்கன்னா ஹாஸ்பிட்டல், லூபின் வந்து எகெயின் ஃபார்மா கம்பெனி, மேக்ஸ் ஹெல்த் கேரும் ஃபார்மா இண்டஸ்ட்ரி, ஆனால் ஹாஸ்பிட்டல். ஸோ ஹாஸ்பிட்டலுங்கிறத நம்ம போய் நம்ம போகக்கூடிய கன்சியூமர் ஃபேஸிங் கம்பெனிஸ், அதாவது B2C பிஸ்னஸ் வந்து டைரெக்டாக கன்சியூமருக்கே சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அப்படிங்கும்போது நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ஸ் ஹெல்த் கேர் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கம்பெனிஸை பற்றி நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணிட்டோம் மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதோடைய வெப்சைட் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட் போங்க, வெப்சைட் போயிட்டு வெப்சைட்டை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸ் ஹோம், மேக்ஸ் லேப், ஹெல்த் செக்கப், இமிக்ரேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற மாதிரியும் அதுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்து வெப்சைட் போட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஆன்லைன்லேயும் ஐடி செக்மெண்ட்லேயும் வந்து ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஐடி டெக்னாலஜிஸ், சாஃப்ட்வேர், வெப்சைட் இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், வெப்சைட்டே ரன் ஆகாது, வெப்சைட்டே ஒழுக்கமாக இருக்காது. ஒன்று அந்த கம்பெனிஸ்க்கு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் தேவைப்படாமல் இருக்கலாம், B2B செக்மெண்ட்டில் இருக்கலாம். அதுவே B2C செக்மெண்ட்லேயே வந்து வெப்சைட் இல்லாமல் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒரு வெப்சைட் கூட அவங்களால பண்ண முடியல அப்படின்னா எப்படி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கொஷின் தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இவங்க என்னென்னலாம் வந்து ஸ்பெஷாலிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து எனக்கு இப்போ கண்ணுக்கு தெரிகிற விஷயம் வந்து லொக்கேஷன்ஸ், டெல்லி, பஞ்சாப், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, இந்த ஏரியாவில் தான் வந்து ப்ரெசன்ஸு மேக்ஸ் ஹெல்த் கேர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தமிழ்நாட்டில் சவுத் இண்டியன்ஸில் ஸ்டேட்டில் வந்து இல்லைங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியுது. ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, அங்கே பாப்புலேஷன் அங்கேயும் அதிகம்தான், அங்கேயும் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல இருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க. ரெண்டுமே மிகப்பெரிய ஸ்டேட்டு, அதிகமாக பணக்காரங்க இருக்கிற ஒரு ஸ்டேட்டு, டாப் லெவலில் இருக்கிற ஸ்டேட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலாக தான் பில்டு பண்ணியிருக்காங்க. நம்ம பிக்சரை பார்க்கும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது, ரியல் எஸ்டேட் வேல்யூ, ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ் ப்ளஸ் ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. அதாவது வந்து இவங்களுடைய அசட்டு வந்து டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது, அப்ரிசியேஷன் அசட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பிஸ்னஸில் வருஷம் இவங்களுடைய ரியல் எஸ்டேட்டோடைய மதிப்பும் வந்து ஏறிட்டு தான் போகுங்கிறத நம்ம கிளியராக வந்து ஒரு வேல்யூஷன் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவங்க பிஸ்னஸ் வந்து அசட் பேஸ்டு பிஸ்னஸ், அதாவது வந்து ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருள் மூலமாக சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அந்த பொருள் தான் வந்து ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ வித்தவுட் டேஞ்சிபிள் அசட் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹைலி எக்ஸ்பர்டைஸ் வேணும் அந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அது இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நம்ம போய் ஒரு 1000 கோடி கொடுத்து நீங்கள் போய் இதை பில்டு பண்ணிடுங்க அப்படின்னு இந்த மாதிரியான இவங்களுக்கு மேக்ஸ் ஹெல்த் கேர் காம்படிஷனை பில்டு பண்ணிடுங்கன்னு சொன்னால் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது. அதனால தான் நான் இந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னால் பண்ண முடியும்னா நானே பில்டு பண்ணிடுவேன். நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு ரேஷ்னலான ஒரு ரீசன் வந்து கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பர்டைஸ் வேணும், ஹைலி வந்து ரெகுலேட்டடு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு ஒரு விஷயங்களை வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இதை பில்டு பண்ண முடியுங்கிறது நமக்கு தெரியுது.
அப்படிங்கும்போது இந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நேச்சுரலாக ஒரு மோட்டு கிடைக்கும். அதாவது வந்து இவங்களுக்கு காம்படிட்டர் அப்படிங்கிறத வந்து டக்குன்னு வந்து ஒருத்தர் காம்படிட்டராக வந்துட முடியாது. ஒரு ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு காம்படிஷனாக வந்துட முடியாதுங்கிறது தெரியுது. ஸோ அது ஒரு மோட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கூடிய விஷயம். ப்ளஸ் அவங்க எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். பிளாக்ஸ் இருக்குது, ஹெல்த் பிளாக்ஸ் இருக்குது, நிறைய கஸ்டமரோடைய டெஸ்டிமோனியல்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்டோரிஸ் வந்து போடுறாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து ஹெவி ப்ரெசன்ஸ் வந்து கொண்டு வராங்க. அதை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ மார்க்கெட்டிங் சைடில் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வெப்சைட்டு மூலமாக நமக்கு தெரியுது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சோஷியல் ஆக்டிவிட்டி, அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்களும் வந்து ஒன் ஆஃப் த மார்க்கெட்டிங் தான். அது மார்க்கெட்டிங் சொல்கிறத விட ஒரு கார்பரேட்டாக இருக்கும்போது அவங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய லாபத்திலிருந்து ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்குவாங்க. அது வந்து அவங்களுடைய பிராண்ட் ரெப்புடேஷனையும் வந்து பில்டு பண்ணும், ஒரு ரிலையபிலிட்டியும் பில்டு பண்ணும், மக்கள்கிட்ட வந்து பில்டு பண்ணும். அதையும் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் ஹெல்த் கேரோடைய வெப்சைட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிருங்க. அதில் போனீங்க அப்படின்னா ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இயர் ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து 2023 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆனுவல் ரிப்போர்ட் வந்துடும். இதுதான் வந்து ஒரு பிஸ்னஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. எல்லா கம்பெனிஸ்க்கும் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இதில் முக்கியமான விஷயம், நிறைய வந்து லீகல் டேர்ம்ஸ் நிறைய எழுதியிருப்பாங்க. அதெல்லாமே வந்து நார்மல், இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்க. ஏன்னா ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து என்னென்னலாம் ரெகுலேஷன் வந்து இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ அது கார்பரேட் ப்ரொசீஜர். நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது மெயினாக அதோடைய பிஸ்னஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ் அனலைசஸில் பிஸ்னஸுடைய ஸ்ட்ராட்டஜி, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் பற்றி தான் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து கீழே வந்தீங்கன்னா இங்கிருந்து தான் வந்து மேக்ஸ் ஹெல்த் கேரோடைய மெயின் பிஸ்னஸ் ப்ரொபோசல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 27 லட்சம் பேஷண்ட் வரைக்கும் இப்போ ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இவங்களுடைய கெப்பாசிட்டி பில்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. அவங்களுடைய சேர்மன் யார், மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க, அவங்கள பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நிறைய ஃபார்வேர்ட் லுக்கிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது வந்து நாங்கள் இப்படியெல்லாம் பண்ண போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் ஆசை, விஷன் மிஷன் அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி ஆஸ்பெக்டாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து இப்போது இவங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி என்ன, இப்போ இவங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன, இவங்ககிட்ட இருக்கிற மோட் என்ன, இவங்ககிட்ட இருக்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன, அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3550 பெட் கெப்பாசிட்டி வந்து இவங்ககிட்ட இருக்குது. டாக்டர்ஸ் அண்ட் கிளினிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4800 ப்ளஸ் வந்து இருக்காங்க. எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட 15000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கெப்பாசிட்டி, ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். இவங்க வந்து என்ன மாதிரியான இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், எஃபிஷியன்சி, கன்சிஸ்டன்சி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து என்ன மாதிரி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்து க்ரோத் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி ஐடியா, என்ன ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நியூஸ் சர்ச் பண்ணிங்கனாலும் இந்த கம்பெனிஸை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஹிஸ்ட்ரி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளால் பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு அடுத்தது வந்து கான்கால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து பிபிடி அப்படிங்கிறது இருக்கும், நோட்ஸுங்கிறது இருக்கும், டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும். நம்ம வந்து பிபிடி இருந்துச்சுன்னா பிபிடியை கிளிக் பண்ணிக்கங்க, நமக்கு கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த கான்காலுங்கிறது என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 2023 லாஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
மாதம் மாதம் ஒரு கான்கால் வைப்பாங்க அனலிஸ்ட் கூட. அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் அனலிஸ்டர்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க, புரோக்கர் கம்பெனிஸ்லேருந்து இருப்பாங்க, புரோக்கரேஜ் கம்பெனிஸ்லேருந்து. ஸோ அவங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் அந்த ஒரு மீட்டிங் வச்சு நம்ம இந்த பிஸ்னஸோடைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் பார்க்கும்போது மோஸ்ட்லி திரும்பவுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஆனுவல் ரிப்போர்ட்டுக்கு இது ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்தந்த ஒவ்வொரு மாதத்துடைய டெவலப்மெண்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக நீங்கள் இன்வெஸ்டராக மாறணும்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிபிடி கொடுத்துருப்பாங்க. பிபிடி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரியே தான் இருக்கும். இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதம் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஓவர்வியூ, அதுக்கப்புறம் வந்து க்ரோத் டிரைவர்ஸ், ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் கெப்பாசிட்டி வந்து 3550 பெட் இருக்குது, எந்தெந்த இடத்துல எவ்வளோ பெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. 17 ஃபெசிலிட்டிஸு, மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் 82% மெட்ரோ சிட்டிஸில் தான் வந்து பெட்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் அவ்வளோ பெட்டு ஆக்குபை பண்ணுற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் அந்த மெட்ரோ சிட்டிஸில் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் இவங்களுடைய பேஷன்ஸு இதெல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம். படிச்சிங்கன்னா ஓகே இந்த பிஸ்னஸில் ஒரு வேல்யூ இருக்குது, ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரியும். ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஹைலி காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸு அதெல்லாம் பண்ணக்கூடிய அளவு கெப்பாசிட்டி வந்து இவங்ககிட்ட இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் பற்றி தெரியும். இந்த பிஸ்னஸ்க்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதை வந்து நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணலை. ஸோ எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ லார்ஜஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் செயின்ஸ் இருக்குது, டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. ஏன்னா அசட் வந்து மெஜாரிட்டியாக வந்து டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிற செக்ஷன் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி கம்பெனியுடைய டோட்டல் புக் வேல்யூ. அதாவது இந்த கம்பெனியோடைய டோட்டல் ஒட்டுமொத்த மதிப்பு வந்து 10,000 கோடி. ஆனால் வந்து இப்போ வித்துட்ருக்கிற மதிப்பு சேர்த்துனீங்கன்னா 54,000 கோடி, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது இன்னைக்கு ஷேருடைய ப்ரைஸ் எவ்வளோ வித்துட்ருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டோட்டலாக கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து 562 ரூபா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கூட்டினீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 54,000 கோடி. ஆனால் இது மார்க்கெட்டில் வித்துட்ருக்கிற மதிப்பு. ஏன்னா ஏற்கனவே ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 46 மடங்கு அதிகமாக வித்துட்ருக்கு. சரிங்களா? அதனால் வந்து வேல்யூஷன் இதில் ஜாஸ்தியாக தான் வரும். இதுவே பேலன்ஸ் ஷீட் போனீங்கன்னா இது ஒரிஜினல் அசட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கம்பெனியோட மதிப்பு வந்து 10,000 கோடி தான். 54,000 கோடிக்கு வித்துட்ருக்கு. ஆனால் ஒரிஜினல் கம்பெனியோட மதிப்பு வந்து 10,000 கோடி. இது வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10,000 கோடியில் கிட்டத்தட்ட 7,000 கோடி ஃபிக்ஸ்டு அசட். அப்போது என்ன தெரிஞ்சுக்கலான்னா 7,000 கோடி அசட்டாகவே இருக்குது. அசட்டுங்கிறது வந்து பில்டிங், லேண்டு, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் லேண்டு, பில்டிங். இதில் ஆனுவல் ரிப்போர்ட்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லேயே வந்து ஃபினான்ஷியல் செக்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து சுருக்கமாக பார்க்குறோம். லேண்டே பார்த்தீங்கன்னா 592 கோடி, பில்டிங் பார்த்தீங்கன்னா 784 கோடிக்கு இருக்குது. பிளான்ட்டு, மிஷினரி, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டேஞ்சிபிள் அசட்டாக இருக்குது. டேஞ்சிபிள் அசட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து டிப்ரிசியேஷனும் இருக்கும், அப்ரிசியேஷனும் இருக்கும். லேண்டே வந்து 592 கோடி இருக்கிறதுனால அது அப்ரிசியேஷன் அசட் தான். ஸோ அதெல்லாம் வேல்யூஷனில் நம்ம கணக்கு எடுத்துக்குவோம். ஸோ க்ரோத் இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஃப்யூச்சரில் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், அதாவது CWIPன்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா என்ன? கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து இப்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த கட்டுறதுக்கு வந்து ஒரு பில் போட்டு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க, மிஷின்ஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இப்போ வந்து அது அந்த அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 252 கோடி வந்து ஏதோ ஒரு அசட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு.
இல்லை ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மிஷினரிஸ் அந்த மாதிரி. அதர் அசட் வந்து 2000 கோடிக்கு இருக்குது. பேபி எக்யூப்மெண்ட்ஸு, ஃபர்னிச்சர், ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது அசட் பேஸ்டு கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸும் இருக்குது. ஆனால் 100% பாசிட்டிவ் இருக்கிற கம்பெனிஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வளராது. அப்படி ஒரு கம்பெனிஸை நீங்கள் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்கில் வரும். அதுலேயுமே நம்ம வந்து வேல்யூஷன் கம்மியாக இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்பவும் ஏன் வேல்யூஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற கொஷின் நமக்கு வரும். ஏன் அதர் இன்வெஸ்டர் இதை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு வரும். அதனால் வந்து என்னென்னா 100% ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. அதனால தான் உங்களுடைய சுய அறிவும் சேர்த்து யூஸ் பண்ணணும். லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சொந்தமாக யோசிக்கணும். நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு யோசிக்கணும். அதில் கூட 100% எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிற கம்பெனிஸ்னு ஒரு கம்பெனி கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்படி ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அதோடைய வேல்யூஷனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதோடைய வளர்ச்சியும் கம்மியாகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அந்த கம்பெனிஸில். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் செக்டரில் வந்து இன்னும் வந்து பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்னும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பியர்ஸ் குரூப் பார்த்தோம் அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் டாப் லெவல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ். இப்போது அவங்களுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய பிஇ ரேஷியோ வந்து 108 டைம்ஸ், அதாவது வந்து ஏர்னிங்ஸை விட 108 மடங்கு அதிகமாக வித்துட்ருக்கு. மேக்ஸ் ஹெல்த் கேருங்கிறது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கம்பெனி 46 டைம்ஸ். இப்போது மீடியன், அதாவது டோட்டலாக ஹாஸ்பிட்டல் செயின் இருக்கிற காம்படிட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஆவரேஜ் பிஇ ரேஷியோவே 46 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து மேக்ஸ் ஹெல்த் கேர் 46 தான் இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்லேயும் 2வது இடத்துல இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிஇ ரேஷியோ வந்து ஒரு நியாயமான பிஇ ரேஷியோ தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 46 டைம்ஸ் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் இன்வெஸ்டர் வந்து அந்த வளர்ச்சியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. 46 டைம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு இன்வெஸ்டருடைய செக்ஷனில் போனீங்கன்னா எஃப்ஐஐடிஏ 2 பேர்த்தோட கையும் இதில் இருக்குது. ஸோ எஃப்ஐஐ வந்து அதிகமாகவே ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதிகமான ஷேர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறது வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் தான். ஸோ அதனால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம பார்க்கணும். இருந்தாலும் டிஏயும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இது நிறைய கம்பெனிஸ் யாருமே ஹோல்டே பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஏ இருக்காது, டிஏ இருக்காது. அப்போ அந்த கம்பெனிஸ் எல்லாம் எப்படி சொல்லுவீங்க? ஸோ அதனால் வந்து எஃப்ஐஐ டிஏயோட கை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த கம்பெனிஸை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து அரௌண்டு வந்து 108 டைம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போனோம்னா 17,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதாவது வரக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸு எல்லாருமே சேர்த்து 17,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவ்வளோ பொட்டன்ஷியல் இவங்களே இன்னும் வளர போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இது வரைக்கும் வளர்ந்ததுக்கே இவங்க 17,000 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸ் ஹெல்த் கேரு இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி, அதாவது அதுக்கு அடுத்த லெவல் இருக்கிறது. அப்படி இவங்களுக்கு காம்படிட்டர். அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராஃபிட் லாஸில் 4,700 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னும் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. 17,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அத்தனை பேஷண்ட்ஸ், அத்தனை ஹாஸ்பிட்டல் யூட்டிலைசேஷன் வந்து இருக்குது. அப்போது இவங்க 4,700 கோடி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், இவங்க காம்படிட்டர் அப்படிங்கும்போது இவங்களுக்கும் க்ரோத் பொட்டன்ஷியல் அந்த 17,000 கோடியை வச்சோம்னா கூட இன்னும் அவங்க இதை வந்து டச் பண்ணல. அப்போது இன்னும் ஸ்பேஸ் இருக்குது இவங்ககிட்ட, இன்னும் வந்து வளர்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து இருக்குது. அப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டலை கம்பேர் பண்ணி பார்த்தா கூட நம்ம அவங்களுடைய வளர்ச்சி எடுத்துக்கிட்டால் கூட 17,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணும்போது இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 46 ரூபா இருக்குது. இப்போது 46 ரூபா இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டலோடது. அப்போது மேக்ஸ் ஹெல்த்கருடைய ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 12 ரூபா தான் இருக்குது. அப்போது இந்த 12 ரூபா நாளைக்கு 46 ரூபாயாக மாறுதுன்னா கூட வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கிட்டா கூட
இதெல்லாம் தாட் ப்ராசஸ். நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்டர் திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான தாட் ப்ராசஸ். அப்போது இந்த 12 ரூபா 46 ரூபாயா மாறுதுன்னா கூட வச்சுக்கிட்டா கூட, இப்போ 12 ரூபாய்க்கு நம்ம எத்தனை மடங்கு கொடுக்குறோம்? 46 மடங்கு கொடுக்குறோம், 562 ரூபா. அப்போ 46 ரூபா போச்சுன்னா அதுக்கு 46 மடங்கு போட்டிங்க, ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ஒரு 20 டைம்ஸ் போட்டிங்கன்னா கூட 800 ரூபா 1000 ரூபா வந்துடும் கரண்ட் ப்ரைஸ். அப்போது இது டபுள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து அனலைசஸ், ஒரு எஜுகேட்டட் கெஸ்ஸு. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ 17,000 கோடி வரும்போது இதோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 5,000 ரூபா வந்திருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் பிஇ ரேஷியோ வந்து 109 மடங்கு இருக்குது. ஸோ நான் வந்து பாதி போடுறேன். ஸோ 5,000 2,500 ரூபா நான் கொடுக்குறேன். ஸோ அந்த 2,500 ரூபா 46 ரூபாய்க்கு வரும்போது, இந்த மேக்ஸ் ஹெல்த் கேர் 46 ரூபாய்க்கு வரும்போது இங்கே ஷேர் ப்ரைஸ் மினிமம் 2,000 ரூபாயாவது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்படிங்கும்போது அடுத்த 5 வருஷமோ 10 வருஷத்துலேயே இது 2,000 ரூபா போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நான் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன் ஒரு தாட் ப்ராசஸில். ஸோ ஒரு இன்வெஸ்டருங்கிறவங்க இந்த மாதிரி எல்லாமே திங்க் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் கால்குலேஷன் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் டைப்புக்கு போயிடும். ஸோ நம்ம க்ரோத் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப வேல்யூ இன்வெஸ்டிங் மாதிரி கன்சர்வேட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ரொம்ப சேஃப்டி டைப் ஆஃப் இன்வெஸ்டிங். நம்ம இந்த கோர்ஸில் பார்க்குறது க்ரோத் இன்வெஸ்டிங். அதனால் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணதெல்லாம் வச்சுட்டு ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனியை பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், க்ரோத் கம்பெனிஸை பார்க்கும்போது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் பற்றியும் நம்ம பார்ப்போம்.